வணக்கம். மூன் செய்திகளுக்காக முத்தமிழ் செல்வி. இன்றைய முதன்மை செய்திகள். பூந்துறையில் ஓசோன் தின கருத்தரங்கம். புதுவையில் பிளாஸ்டிக் தடை சட்டத்தை மாநிலம் முழுவதும் அமல்படுத்த வேண்டும் என கோரிக்கை. வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவை கூட்டம். புதிய நிர்வாகிகளை அறிமுகம் செய்து வைத்தார் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ். IAS IPS விழிப்புணர்வு கருத்தரங்கம். சோதனைகளை சாதனைகளை ஆக்கி வெற்றி பெற்றும் முறை குறித்து வருமான வரித்துறை அதிகாரி விளக்கம். இனி விரிவான செய்திகள். பிளாஸ்டிக் தடை சட்டத்தை மாநிலம் முழுவதும் தீவிரமாக அமல்படுத்த வேண்டும் என ஊசுட்டேரி மற்றும் உலக கமழி நாள் கருத்தரங்கில் வலியுறுத்தப்பட்டது. செம்படுகை நன்னீரகம் சார்பில் ஊசுடு மற்றும் உலக ஓசோன் நாள் கருத்தரங்கம் மற்றும் பாராட்டு விழா பூந்துறை ஆரண்யா காடு சரணாலயத்தில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. நக்கீரன் தலைமை தாங்க தாமரைக்கோ கிருஷ்ணன், கணபதி, தமிழ்மணி ஆகியோர் கருத்துரையாற்றினர். கூட்டத்தில் புதுவையில் கடந்த 2009ஆம் ஆண்டு விதிக்கப்பட்ட பிளாஸ்டிக் தடை சட்டத்தை மாநிலம் முழுவதும் தீவிரமாக செயல்படுத்த வேண்டும், மரம் நடும் தன்னம்பிக்கையை மாணவர்களிடையே ஏற்படுத்த வேண்டும், ஊசுட்டேரியின் இயற்கை சூழலை பாதுகாக்க தமிழக புதுவை அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும், ஊசுட்டேரியை சுற்றுலா கண்ணோட்டத்துடன் பார்க்காமல் பறவைகளின் சரணாலயமாக கருதி ஏரிக்கு பாதிப்பு ஏற்படுவதை தடுக்க வேண்டும் என்பது உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுவையில் வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவை புதிய பொறுப்பாளரை பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிமுகம் செய்து வைத்தார். வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவை புதிய பொறுப்பாளர்கள் அறிமுக விழா மாஸ் ஹோட்டலில் நடைபெற்றது. மாநில தலைவர் பாலு தலைமை தாங்க மாநில அமைப்பு செயலாளர் நாராயணகுமார் வரவேற்புரையாற்றினார். புதிய பொறுப்பாளர்களை பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிமுகம் செய்து வைக்க பாமக தலைவர் மணி, புதுவை மாநில பாமக செயலாளர் அனந்தராமன், வழக்கறிஞர் தமிழ்ராஜ் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இதில் வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவை மாநில மாவட்ட நீதிமன்ற பொறுப்பாளர்கள் புதுவை மற்றும் தமிழகத்தில் இருந்து கலந்து கொண்டனர். புதுவை விஷன் சார்பில் நடைபெற்ற IAS IPS கருத்தரங்கில் தேர்வில் சாதனை பெறுவது குறித்து வருமான வரித்துறை இணை ஆணையர் விளக்கம் அளித்தார். IAS தேர்வு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் புதுச்சேரி விஷன் IAS IPS அகாடமி இலவச கருத்தரங்கம் ஒன்றினை நடத்தியது. இந்நிகழ்ச்சியில் இத்தேர்வினை எழுதி வெற்றி பெற்று வருமான வரித்துறை இணை ஆணையராக பணியாற்றும் நந்தகுமார் கலந்து கொண்டார். இந்நிகழ்ச்சி புதுச்சேரி கோயவர் பாளையத்தில் உள்ள கீர்த்தி மஹாலில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு கொறடா நேரு இந்நிகழ்ச்சியை தொடக்கி வைத்து வாழ்த்து தெரிவித்தார். சிறப்பு விருந்தினர் நந்தகுமார் IAS தேர்வுக்கு தயாராவதற்கு அவசியமானவை என்ன, சாதிக்க துடிக்கும் மாணவர்களுக்கு எதிர்நோக்கி இருக்கும் சவால்கள் குறித்து விளக்கினார். பல்வேறு சூழல்கள் காரணமாக பள்ளி படிப்பினை பாதியில் நிறுத்த வேண்டியிருந்தாலும் சாதனைகளை கடந்து IAS தேர்வினை எழுதி வெற்றி பெற்ற வழிமுறைகள் குறித்து பல்வேறு விவரங்களை நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களிடம் எடுத்துரைத்தார். மாணவர்கள் ஆர்வமுடன் கேட்ட பல்வேறு வினாக்களுக்கு விடையளித்து கலந்துரையாடினார். மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் IAS தேர்வு பயிற்றுநர்கள் கலந்து கொண்ட இந்நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி விஷன் அகாடமி நிறுவனர் சுப்புலட்சுமி வைத்தியநாதன் தலைமை வகித்தார். நிகழ்ச்சி முடிவில் புதுச்சேரி விஷன் அகாடமி இயக்குனர் நர்மதா ஜெயக்குமார் நன்றி தெரிவித்தார். புதுவை மேட்டுப்பாளையம் மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற திருவாசக முற்றோதல் நிகழ்ச்சியில் அப்பகுதியை சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டனர். புதுவை மேட்டுப்பாளையம் மாரியம்மன் கோவில் வீதியில் கீதா முத்தையன் குழுவினரின் திருவாசக முற்றோதல் நடைபெற்றது. காலை முதல் மாலை வரை நடத்தப்பட்ட திருவாசக முற்றோதலில் அப்பகுதியை சேர்ந்த சிவனடியார்கள் பங்கேற்று மாணிக்க வாசகரின் திருவருள் பெற்றனர். இதேபோல் அட்சயா அறக்கட்டளை சார்பில் பாட்டும் பரதமும் நிகழ்ச்சி கோயவர்பாளையம் கீர்த்தி மஹாலில் நடைபெற்றது. இந்திரராஜன், விஜயகுமார் ஆகியோர் தலைமை தாங்க முன்னாள் அமைச்சர் நமச்சிவாயம் முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினர்களாக எதிர்க்கட்சி தலைவர் வைத்திலிங்கம், காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஆறுமுகம், தொழிலதிபர் மணிரத்தினம், உதயகுமார், குமார் ஆகியோர் பங்கேற்றனர். திரைப்பட நடிகர் பயில்வான் ரங்கநாதன் சிறப்புரையாற்ற இதில் பலர் கலந்து கொண்டனர்.
அரியாங்குப்பத்தில் நடத்தப்பட்ட மருத்துவ பரிசோதனை முகாமில் அப்பகுதியை சேர்ந்த மக்கள் பங்கேற்று பயன்பெற்றனர். ரோட்டரி ஆரோ சிட்டி, பாண்டிச்சேரி ஈவ்ஸ், ஜோதி கண் பராமரிப்பு மையம், வாசன் பால் மருத்துவமனை, வாழும் கலை அமைப்பு, விப்ஜிஆர் இளைஞர் நல நற்பணி இயக்கம் சார்பில் இலவச கண் பரிசோதனை மற்றும் பல் பரிசோதனை முகாம் ஞாயிற்றுக்கிழமை அன்று நோனாங்குப்பம் காமன் கோவில் வளாகத்தில் நடைபெற்றது. இதில் ரோட்டரி சங்க நிர்வாகிகள் பங்கேற்க நோனாங்குப்பம் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டு சிகிச்சை பெற்றனர். உருளையன்பேட்டையில் மூப்பெரும் விழா. பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசளித்த தியாகராஜன். நாட்டு நலப்பணி திட்ட பொது பிரிவின் எய்ட்ஸ் விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நிர்வாகிகள் பொதுமக்கள் பங்கேற்பு. விபரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. அரியாங்குப்பத்தில் நடைபெற்ற அதிமுக கூட்டத்தில் அண்ணாவின் பிறந்த நாளை கொண்டாடுவது தொடர்பான ஆலோசனை நடத்தப்பட்டது. அரியாங்குப்பம் அஇஅதிமுக சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் 106வது பிறந்தநாள் விழா ஆலோசனை கூட்டம் சனிக்கிழமை அஇஅதிமுக பிரமுகர் ரத்தினவேல் தலைமையில் நடைபெற்றது. தொகுதி செயலாளர் ஆனந்தன் முன்னிலை வகிக்க சிறப்பு அழைப்பாளர்களாக கணேசன், மணிவண்ணன், மாசிலா குப்புசாமி, பரசுராமன், ராஜேந்திரன், வரதராஜ், சக்திவேல், ரங்கநாதன், சேரன், சங்கர், குமரன், மூர்த்தி, பன்னீர்செல்வம், செந்தில், சத்யா, சக்தி, அன்பு மற்றும் கழக தொண்டர்கள் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பாவலர் பயிற்சி பட்டறை மன்றம் சார்பில் நடைபெற்ற விழாவில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. பாவலர் பயிற்சி பட்டறை மன்றத்தின் 7ஆம் ஆண்டு தொடக்க விழா புதுவை தமிழ்ச்சங்க வளாகத்தில் இலக்கியன் தலைமையில் அரங்க நடராஜன் வாழ்த்துறையுடன் தொடங்கியது. முன்னாள் கல்வி அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் விருதுகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். பாராட்டும் நினைவு பரிசும் பெற்ற புதுவை வ.உ. சிதம்பரனார் அரசு மேல்நிலைப் பள்ளி முதல்வர் மைக்கேல் பெனோ ஏற்புரை வழங்கினார். தாகூர் கலைக்கல்லூரி தலைமை தமிழ் பேராசிரியர் செல்வத்துக்கு தொல்காப்பியர் விருதும், மூத்த தமிழ் அறிஞர்கள் இயலிசை புலவர் வெங்கடேசன், கல்லாடன் ஆகியோருக்கும், மரபு நூல்களை வெளியிட்டுள்ள பாவலர்கள் பங்கச்சம்மாள், தேவகி ஆனந்து ஆகியோருக்கும் மரபு மாமணி விருதும் வழங்கப்பட்டன. திருக்குறள் மனப்பாட போட்டி, கட்டுரை போட்டி ஆகியவற்றில் வெற்றி பெற்ற மாணவ மணிகளுக்கு முன்னாள் கல்வி அமைச்சர் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். முன்னதாக அப்துல் மஜீத் தமிழ் வாழ்த்து இசைத்தார். முத்துசாமி வரவேற்புரை வழங்க அசோகா சுப்பிரமணியன் ஆண்டறிக்கையை வாசித்தளித்தார். பழனி நிகழ்ச்சிகளை தொகுத்தளிக்க காளிய பெருமாள் நன்றி கூறினார். புதுவையில் எவர்கிரீன் எஜுகேஷனல் டிரஸ்டின் முப்பெரும் விழாவில் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு அமைச்சர் தியாகராஜன் பரிசுகளை வழங்கினார். எவர்கிரீன் எஜுகேஷனல் டிரஸ்ட் முப்பெரும் விழா அரசு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிப்பு வழங்குதல், 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வு வழிகாட்டு நிகழ்ச்சி மற்றும் 5ஆம் ஆண்டு விழா என முப்பெரும் விழா நடைபெற்றது. முப்பெரும் விழாவில் எவர்கிரீன் எஜுகேஷனல் டிரஸ்டின் நிறுவன தலைவர் மூர்த்தி வரவேற்று பேசினார். விழாவினை புதுச்சேரி அரசு கொறடாவும் எவர்கிரீன் எஜுகேஷனல் டிரஸ்டின் கௌரவ தலைவர் நேரு தலைமை தாங்கி சிறப்பித்து பரிசுகளை வழங்கினார்.
சிறப்பு விருந்தினர்களாக கல்வி மற்றும் மின்துறை அமைச்சர் தியாகராஜன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு அரசு செய்யும் நலத்திட்ட உதவிகள் பற்றியும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தனது வாழ்த்துக்களையும் வழங்கி சிறப்புரையாற்றினார். மேலும் கடந்த ஆண்டு நடைபெற்ற அரசு பொதுத் தேர்வில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளையும் அவர்களை சார்ந்த பள்ளிகளுக்கு விருது மற்றும் நினைவு பரிசு வழங்கி சிறப்பித்தார். பிரெஞ்சு கார்னர் நிறுவனர் டைனமிக் ரவிச்சந்திரன் மாணவர்களுக்கு அறிவுரை கூறி படிப்பில் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் குறித்து விளக்கி கூறினார். புதுச்சேரி மாநில சுயநிதி தனியார் பள்ளியின் கூட்டமைப்பின் தலைவர் துளசி, புதுச்சேரி மாநில சுயநிதி தனியார் கல்வி நிறுவன சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைவர் நடராஜன் கலந்து கொண்டு மாணவர்களை வாழ்த்தி பேசினார். சுப்பிரமணிய பாரதி மேல்நிலைப் பள்ளி முதல்வர் சம்பத், ஆச்சாரியா சிக்ஷா மந்திர் பள்ளி முதல்வர் வைகுண்ட ரத்தினம், நியூ மாடர்ன் வித்யா மந்திர் பள்ளி முதல்வர் கிரீஸ்குமார், போன் நேரு பள்ளி முதல்வர் ஜானகிராமன், காரைக்கால் ரீஜனல் பர்ஃபெக்ட் பள்ளி முதல்வர் கருணாநிதி ஆகியோருக்கு எவர்கிரீன் சிறந்த கல்வியாளர் விருது வழங்கப்பட்டது. அரசு பள்ளிகளான லாஸ்பேட்டை வள்ளலார், நாவலர் நெடுஞ்செழியன், பண்டிட் துரைசாமி போன்ற பள்ளி மாணவர்களுக்கும் புதுவையை சார்ந்த 43 பள்ளி மாணவர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. புதுவையில் நடைபெற்ற எய்ட்ஸ் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பலர் கலந்து கொண்டனர். புதுவை நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் எய்ட்ஸ் விழிப்புணர்வு நிகழ்ச்சி காந்தி வீதி நேரு வீதி சந்திப்பில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. இளைஞர் நலக்குழு திட்ட உறுப்பினர் மகேந்திர வேலன் வரவேற்புரையாற்றினார். திட்ட அலுவலர் வெற்றிவேல் தலைமை தாங்க கலைக்குழு தலைவர் வினோத்குமார், செயலாளர் கலைவாணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் நேரு பங்கேற்க இதில் நாட்டு நலப்பணி திட்ட உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விபரம் வழங்குவோர் ஏவிஆர் ஸ்வர்ண மஹாலின் நவீன மங்கையின் நவநாகரிக நகைகள். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 31 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் வானம் மேகமூட்டத்துடன் தென்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும், தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். பூந்துறையில் ஓசோன் தின கருத்தரங்கம். புதுவையில் பிளாஸ்டிக் தடை சட்டத்தை மாநிலம் முழுவதும் அமல்படுத்த வேண்டும் என கோரிக்கை.
கூட்டம். புதிய நிர்வாகிகளை அறிமுகம் செய்து வைத்தார் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ். IPS விழிப்புணர்வு கருத்தரங்கம். சோதனைகளை சாதனைகளை ஆக்கி வெற்றி பெற்றும் முறை குறித்து வருமான வரித்துறை அதிகாரி விளக்கம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.